வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா விரைவிலே எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி, இந்த இரட்டை இலை சின்னம் முடங்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஈரோடில் நடத்தின கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். எம்ஜிஆரோட பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் அன்றைக்கி இந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்துக்கு நிகரான சைஸில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனோட புகைப்படம் இருந்துச்சு. ஏன்னா அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா யாரையும் நீங்கள் நகர்த்தி கூட பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நான் இருக்கேன்றதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக சொல்லியிருந்தார். எம்ஜிஆர் என்னை கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் நிற்கலான்ட்டு இருக்கும்போது என்னையை சத்தியமங்கலத்தை நிற்க சொன்னார். நான் சத்தியமங்கலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டராக இருக்குது, எனக்கு அங்கே ஆட்களை தெரியாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்கிட்ட நான் சொல்லும்போது எம்ஜிஆர் பேரை சொல்லு உனக்கு வாக்கு உழுன்ற மாதிரி சொன்னார். அதனால தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா அவங்களோட புகைப்படம் இல்லாமல் நான் இல்லை, அவங்களோட அடையாளத்தில் தான் நான் இவ்வளோ வெற்றி கண்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் புகைப்படம் பார்த்திங்கன்னா அந்த விழா இல்லாதனால நான் அந்த விழாவில் கலந்துக்கல, அவ்வளோதான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதோ போட ஆரம்பிச்சிட்டிங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் இந்த மாதிரி சமாதானம் சொல்லியிருந்தாலுமே வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் இந்த 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த தீர்ப்பு கொதிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாலும் பட் இவங்க 3 பேருமே ஒரு உட்கட்சியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு சந்தோஷத்தில் தான் இருந்திருக்கதா சொல்கிறாங்க. சசிகலா செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அதே மாதிரி ஓபிஎஸோடையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னாலுமே பாஜகவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மேல்மட்டத்தில் இருக்க ஒரு சில பேர் செங்கோட்டையன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாகவும் செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா விரைவில் பொதுச்செயலாளர் அப்போதும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இரட்டை இலை சின்னம் முடங்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதாகவும் தகவல் இருக்குது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த உட்கட்சி பிரச்சனையும் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவும், ஒரு டைம் ஓபிஎஸ் அணிக்கு இதர அணிக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு வந்திருக்கு. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, டெல்லி போட்ட ஸ்கெட்சில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வலுவாக மாட்டிக்கிட்டான்ற மாதிரி தான் தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியாக தருமா கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி தர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி மட்டும் கிடையாது, எடப்பாடியோட மகன் எடப்பாடி பழனிசாமி சம்மந்தி பார்த்திங்கன்னா ஐடி ரைடில் சிக்கியிருக்காரு. இந்த ஐடி ரைடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகுதுன்ற மாதிரி எடப்பாடி மகன் பார்த்திங்கன்னா மேலிடத்தில் பேச போக அமித்ஷாட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்க பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் தரல. ஏன்னா ஐடி என்ன பண்ணுவாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் இடி கொடுத்துருவாங்க அந்த ஆவணங்கள்லாம். அப்போ இடி ரைடு வந்துச்சுன்னா செந்தில் பாலாஜிக்கு என்ன நிலைமையோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிலவ இருக்கிறது அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி ஆளுங்கட்சி, எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி. ஒரு நாள் தூக்கி உள்ளே வச்சாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய என்ன பிரச்சனைனா தூக்கி வைக்கிறது பிரச்சனை கிடையாது, கட்சியை யாராச்சும் கைப்பற்றுவங்களோட பயம் இருக்குது. வேலுமணியோ இல்லை வேறு யாராச்சும் இதர நபர்களோ பார்த்திங்கன்னா கைப்பற்றுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதனாலவே எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா சில காலங்களில் ஒரு தூக்கம் இல்லாமல் இருந்ததாக சொல்கிறாங்க. எப்படா என்ன பதற வைப்பாங்கன்ற பயம் பார்த்திங்கன்னா அவருக்குள்ளேயே இருக்குது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தர் தாக்கரேக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஒத்துட்டார், எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் ஏதாச்சும் முக்கியமான பொசிஷனில் இருக்கணும் கண்டிப்பாகவே. அதெல்லாம் பஞ்சாபில் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, ஆம் ஆத்மி. அங்கே பார்த்திங்கன்னா அமிர்தர் சிங் சொல்கிறவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருக்கார், அவரும் ஆம் ஆத்மி தான். அவரை தூக்கி விட்டு நம்ம போய் அங்கே பஞ்சாபில் முதலமைச்சராக உட்காரலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார். ஆனால் தலைவரே தோத்துட்டார் எம்எல்ஏ எலெக்ஷன்றப்போ எந்த பதவியிலும் இல்லைன்னா மித்தவங்க பார்த்திங்கன்னா அந்த கட்சியை கைப்பற்றதுக்கு பார்ப்பாங்க, அப்படிலாம் சிக்கல் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலே இந்த இடத்துல தான் அந்த இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தான் வருது. அடுத்த கட்டமாக பாஜக என்ன சொல்கிறாங்களோ வேலுமணி, தங்கமணியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 6 முன்னாள் அமைச்சர் போய் சந்தித்தாங்க பார்த்திங்களா எடப்பாடி பழனிசாமிகிட்ட, ஒரு வலியுறுத்துறாங்கல்ல ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு. அது இன்னும் வரைக்குமே பார்த்திங்கன்னா நிலவில் தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கேட்காட்டியும் டெல்லி சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி தட்டி கழிச்சாருன்னா அடுத்து இடி வரும்னு அவர் தெரியும். இப்போ இந்த டெல்லி விஷயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னென்ன நெருக்கடி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நெருக்கடி நம்மளுக்கு கொடுத்துருவாங்கன்ற பயம். டெல்லி தரப்பட்ட பேசுகிறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காரு டெல்லியிலேயே.
இப்போ டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்கங்க, நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கான இந்த ஒரு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் சொல்கிறேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மழுப்பிட்டே தான் போயிட்டு இருந்தார். ஸோ எடப்பாடி பழனிசாமி தட்டி தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை, தட்டி தூக்கிடலாம். எடப்பாடி பழனிசாமிலாம் தாங்க மாட்டார். ஸோ டெல்லியை கை வச்சா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பாஜக ஆட்சி தான் ஸ்டேட்டில், எல்லா ஸ்டேட்லேயும். அப்படின்ற பட்சத்தில் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நல்லா தெரியும். இங்கே டெல்லியில் கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மாற்றமே நிகழ்ந்திருக்கு, பாஜக உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்படி சவுத் இந்தியாவிலையும் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட இப்போ இந்த ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அதிமுக முதுகுல சவாரி ஏறி தான் வந்திருக்காங்க. அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. 2026 கணிசமான எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா பாஜக சேர்ந்தவங்க இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நம்பிக்கை தந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வந்து சோர்ந்து போயிருக்கதா சொல்கிறாங்க. என்ன தான் எல்லா வழக்கிலும் இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா வழக்கில் ஜெயிச்சிருந்தாலும், ஓபிஎஸ் வழக்கிலலாம் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்துடுவார். பட் அது முடிவுரை கிடையாது. முடிவுரை எங்கன்னா அந்த சிவில் வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார் முடிவுக்கு யாருக்கு சாதமாக வருதோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த இரட்டை இலை கொடுக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செக் வைக்கிறாங்க. அந்த சிவில் வழக்கு எப்போ முடிகிறது? 20-30 வருஷம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு. ஸோ அது பட்சத்தில் பார்த்திங்கன்னா 2026 நெருங்கிடுச்சு, இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதிமுக சின்ன யாருமே போட்டியிட மாட்டாங்க. செங்கோட்டையன் கூட சொல்லும்போது இரட்டை இலை சின்னத்துக்கு பார்த்திங்கன்னா வாக்கு வங்கியே. ஸோ நான் ஜெயிக்கிறேன்னா செங்கோட்டையன் இவ்வளோ பெரிய லெவலில் போயிருக்காருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிகாட்டின்படி தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா உடைய அடையாளம் தான் இவ்வளோ தூரம் எங்களை வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலை இரட்டை இலையே இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. எம்பி எலெக்ஷன்லாம் இரட்டை இலை இருந்துச்சு, ஆனால் டெபாசிட் காலி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரலாற்றில், அதிமுக வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம். அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் இந்த பொதுக்கூட்டத்திலையும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் பேசியிருந்தார். செங்கோட்டையன் பேசும்போதும் வந்து எல்லாருமே ஒன்றிணைணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். இது யாரை சொல்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடியோட பிரச்சனை இல்லைன்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ ஒரு மறைமுகமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டார். இப்போ படிப்படியாக பார்த்திங்கன்னா ஒருத்தராக எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட எதிர்ப்பை காமிக்க ஆரம்பிச்சிடும்ன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குள்ளேயும் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏகப்பட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷன் செங்கோட்டையனுக்கு போட்டாங்க. கொஞ்சம் பரபரப்பாகவே காணப்பட்டுச்சு. ஆதரவாளருக்கு பார்த்திங்கன்னா 50க்கு 100 பேர் மேலே பார்த்திங்கன்னா என் வீட்டில் எப்போயுமே இருப்பாங்க சொன்னாலுமே இன்றைக்கி கூட ஒரு 300-400 பேர் வந்திருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கு, தெளிவாக தெரியுது. பட் வெளியே சொல்லலை, அவ்வளோதான். ஆலோசனை பண்ணது உண்மை, சசிகலா ஓபிஎஸோட பேசினது உண்மை. ஸோ எல்லாமே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்து வந்து செங்கோட்டையன் கடுக்கபடியாக சிவி சண்முகம் முக்கியம் லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிவி சண்முகத்தை டம்மி ஆக்கிறதுக்கு பேனரில் பார்த்திங்கன்னா அவர் புகைப்படத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த டீம் பார்க்குற வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் செங்கோட்டையன் மாதிரி திடீர்னு இந்த மாதிரி பேச்சு விட மாட்டார். சமயம் பார்த்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.